சூரியன் மறைஞ்சாலும் மீண்டும் உதிக்கும். அதுபோல தான் சிம்ம ராசிக்காரங்க நீங்களும். எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துலயே ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற வெறி அதிகமாக இருக்கும். கிழக்கு தோன்றி மேற்கு மறையிற சூரியன் போல தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களும். வாழ்க்கையில் எப்பவுமே தன்னோட வெற்றிக்காக ஓடோடி உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மனசாட்சிக்கு முக்கியத்துவம் தருவீங்க. உங்களை யாரும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கண்டுக்கல, உங்களை மதிக்கல அப்படின்னா அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா தன்னுடைய செயல் எப்பவுமே வெற்றி வாய்ப்பை தரும். நான் பேச மாட்டேன், என்னோட வெற்றி பேசும் அப்படின்னு செயலால் சாதிச்சு காட்டுறவங்களா தான் சிம்மராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களோட தன்மானத்துக்கு ஒரு இடத்துல இழுக்கு வருது அப்படின்னா அவங்கள சும்மாவும் விட மாட்டீங்க. பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பீங்க, ஆனால் கோபம் வந்துச்சு அப்படின்னா சிம்மம் போல் கர்ஜனை செஞ்சுடுவீங்க. உங்கள் தோற்றங்களே பாருங்கள், கம்பீரமாக இருக்கும். உங்கள் சொல், செயல், நடத்தை இது எல்லாமே ஒரு வித கம்பீரத்தோடு காட்சியளிக்கும். 12 ராசியிலுமே ஒரு அதி அற்புதமாக இந்த ராசின்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசியை. சிம்மராசிக்காரங்க ஒரு சிங்கம் போல் எங்கே இருந்தாலுமே உங்களோட செயல் கவனமாக இருக்கும். உங்களோட எண்ணங்கள் எப்பவுமே சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய ப்ரீசென்ஸ் இருக்குல்ல, அது எல்லோருமே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது தலைமைத்துவத்துக்கான ஆளாக பிறந்திருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோபம், உங்களோட செயல் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈகோவை அதிகரிக்கிறது போல் இருக்கும். ஈகோ பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக ஈகோவே இல்லைங்க, அது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை எங்கேயுமே விட்டு தர மாட்டீங்க. நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி கொண்டவங்களா இருக்கீங்க. யாராச்சும் உங்களை இந்த அண்டர்ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பண்ணால் கூட அது உங்களோட மிஸ்டேக்கே இல்லைங்க. நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. யார் எப்பேற்பட்ட செயலை செஞ்சாலும் சரி உங்களை அசைக்கவே முடியாது. இவ்வளவு அது அற்புதம் வாய்ந்த சிவராசி. உங்களுக்கு இப்போது இந்த மாதத்தோட கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாத சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, அதாவது இந்த மாத கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்பொழுதும் எல்லோருக்குமே உங்களோட சொல்லாலும் சரி செயலாலும் சரி கஷ்டம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. ஆனால் மற்றவங்களோட சொல்லோ செயலோ உங்களுக்கு நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கும் இல்லையா? அந்த பாதிப்பு நீங்குமா, கடந்த கால பிரச்சனைகள் முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்க உங்களுக்கு இந்த மாத அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லும்போது சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சூரியன் எப்படி 12 நவகிரகத்துக்கும் தலைமை கிரகமாக இருக்குது, அதுபோல தான் நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில் செயல்படுவீங்க. உங்கள் ராசிக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை தரக்கூடிய வழிபாடு. தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் போட்டு சிவபெருமானை வழிபடுங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான ஆலயத்தை 11 முறை சுற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து வழிபடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், தொட்டது தொடங்கும். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கா, அது பாருங்க தீரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இப்போ கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களோட எண்ணம் ஈடேறும், தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். எப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதனால தான் சொன்னோம். அதுக்கப்புறம் ரொம்பவே பிரச்சனை இருக்குது, தொட்டதெல்லாம் பிரச்சனை, வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குமே தீர்வு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால். ஆமாங்க, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. இறை வழிபாட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வும் காணலாம். மனசார நம்பி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். அதே போல தான் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புமே. ஏன்னா ஒரு இடத்துக்கும் ஜாதகம் மாறும். உங்கள் ஜாதகத்தில் கிரக சூழல் எப்படி இருக்குது, ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கான தீர்வையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஜோதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வை பெறலாம். அது அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு வாய்ப்பு. இதை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கணும். தவற விட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்த்து இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வாக கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம். இவங்க விஐபி ஜோதிடர் தாங்க. அதனால் அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்குற மாதிரி இருக்கும். கால் பண்ணுங்கள், உடனே அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்கான ஒரு சரியான தீர்வையும் சரியான வாழ்க்கையும் நோக்கி பயணத்தை அடி எடுத்து வைங்க. உங்களுக்கு கிரக சூழல் முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ முதல்ல பார்க்கலாம்.
கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் பாருங்கள் கேது வராரு, சுகஸ்தானத்தில் சந்திரன், கலசரஸ்தானத்தில் ராகு, அடுத்த ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் அங்கே சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அதுக்கு அடுத்து தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், அயன சைன போகஸ்தானத்தில் குரு. இந்த கிரக சூழலில் சில மாற்றங்கள் இந்த மாதம் நடக்கும். அது எப்படின்னா, சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு, சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறி வராரு. இந்த கிரக நிலைகளாலும் கிரக சூழலாலும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மற்றவங்க கிட்ட இருந்து மாறுபட்டு தனித்தன்மையோடு செயலாற்றக்கூடிய ஒரு பிறப்பிலேயே சிறப்பான இயல்பு கொண்ட குணம் கொண்ட இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் பாருங்கள், இப்போ இருக்கிறத விடவே இந்த மாதம் இன்னும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இந்த மாதம் உடல்நிலையில் இருந்த பிரச்சனை பின்னடைவு நீங்கி உடல்நிலை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறும். மருத்துவ செலவு குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்பவுமே சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. எல்லோரோட பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் கூட கூப்பிட்டு உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்கள் வேலையில் சிறப்பு ஏற்படும். அதே போல் தேவையில்லாமல் நிறைய செலவு வந்துகிட்டே இருக்குது. இந்த செலவு ஏன் வருது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது செலவு கட்டுக்குள்ளே வரும். நிறைய காரியத்தடைகளை சந்தித்து உங்களோட வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுது. எப்படின்னா, இந்த மாதம் இது வரைக்கும் ஏற்பட்ட காரியத்தடைகள் விலகும். இனி காரியத்தடை வராமல் உங்களோட வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தொட்டதெல்லாம் தொடங்கும். அதனால் கவனமாக செயல்பட்டால் நல்லது. உங்கள் தந்தையோட உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். சின்னதாக உடல் உபாதை வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல கவனமாக செயல்படுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெத்தனமான போக்கு இருக்கும். ஆனாலும் பாருங்கள், பணவரத்து நல்லாயிருக்கும். உங்களோட பொருட்களை அனுப்பி வைக்கும் பொழுது கவனமாக அனுப்பி வைக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அலைச்சல் இருந்திருக்கும், இப்போ அலைச்சல் குறைஞ்சிருக்கும். உத்தியோகம் தொடர்பாக கொஞ்சம் இடமாற்றங்களும் வரலாம். கேட்ட பதவி உயர்வு, நினச்ச ஊதிய உயர்வு இதை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதான் சொன்னல, கொடுக்குற வேலையை சிறப்பாக செஞ்சாலே அதுக்கான பலனை நீங்கள் பெறலாம்ல. அதுதான் வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை இப்போ குறையும். ஒரேடியாக குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒருத்தரோட செயல்கள்லையுமே அந்த மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்கும் ஏதாவது வாக்குவாதமோ சண்டை சச்சலோ சில பூசல்கள்லாம் இருந்திருக்கும். மனம் விட்டு பேசி எடுங்க, நல்ல முடிவு வரும் உங்களுக்குள்ள. ஏன்னா இப்போ ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு. உறவினர்களுக்காக நீங்கள் அவங்களோட விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிடாமல் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா தேவையில்லாமல் ஒருத்தங்க ஹெல்ப்போ அவங்களோட சூழ்நிலைகளையோ சொல்லாத போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது தப்பு. அமைதியாக இருந்துக்கோங்க. அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்களோட சொந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. கேதுவோட சஞ்சாரம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகரித்து தருது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியம் ஒவ்வொன்றா நல்லபடியாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். பணவரத்து குறையெல்லாம் கவலைப்படாதீங்க, நிரந்தரமான குறைவில்லை, வருமானம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் சங்கடம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குது. எதிர்கட்சிக்காரங்க உங்களை பற்றி குறை சொல்கிறத குறைச்சிக்குவாங்க. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகள் பற்றி புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலத்தோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கட்சியோட ஆதரவோட மனதிற்கினிய பொறுப்புகளை ஏற்பீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் திறமைக்கேற்ற புகழும் அதே போல் கௌரவமும் இப்போ கிடைக்கும். பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளும் கிடைக்குது. அமைதியாக செயலாற்றினா நன்மையை பெறலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கேற்ற புகழ் அதிகரிக்குது, கௌரவம் கிடைக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க. கூட இருக்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. மகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்குமே சின்னதாக வாக்குவாதம் மேலே செய்கிற இடத்துல வரலாம். அதை தவிர்க்க பாருங்கள். வரவு கேட்ட செலவு வந்துக்கிட்டே இருக்கும்.
நிதி விஷயத்தில் கவனமாக்கணும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தடை தாமதம் விலகுது. எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கும். இழுபறியாக இருந்த நிலை மாறும். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் கைக்கு எட்டி எல்லா வாய்ப்புகளையுமே சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் போகலாம். அது அற்புதமாக அமைஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே அந்த விஷயத்துக்கான கலந்துரையாடி நீங்கள் முடிவு பண்ணுறது நல்லது. காரிய அனுகூலம் இதனால் நீங்கள் பெறலாம். இந்த மாதம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமை விலகும். பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரனையும் சிவபெருமானையும் வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சது போல் திருப்திகரமாக நடந்து முடியும், இறைவனின் பரிபூரண அருளாலும்.